ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் சின்ன நெல்லிக்காயில் ஊறுகாய் போட போகிறோம். பாத்திரம் நல்லா ஹீட்டான பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதை கருகாமல் நம்ம எடுத்துடணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதுமான அளவு அது. அடுத்தது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தாதாங்க ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நான் கழுவி வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காவை நல்லா பெரட்டி விடுங்க அந்த எண்ணெயில். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிரும். இப்போது இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். நெல்லிக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு நல்லாவே வெந்திருக்கும். ஸோ 25 கிராம் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிடும். நல்லா கிளறி விடுங்க. அந்த நெல்லிக்காயில் மிளகாய்த்தூள் நல்லாவே பிடிக்கணும். அதுக்காக நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருந்ததை அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சது வெந்தயம், கடுகு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்த பிறகு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் திறந்து பார்க்கும்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நெல்லிக்காய் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் எனக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய் அவ்வளோ அதில் விட்டமின் சி இருக்குது. ஸோ பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.